பணம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் பார்க்குற விஷயத்தெல்லாம் வந்து மறைஞ்சிருக்கு. இந்த பணம் இருந்தால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு தேவையான விஷயமே வந்து சாப்பாடு தான். அதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அப்புறம் உங்களுக்கு எதாவது ட்ரீம் இருக்குது, நீங்கள் பிடிச்ச விஷயத்தை எதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதிகமாக சம்பளம் வாங்குற நிறைய எம்ப்ளாயீஸ் இன்னும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் குறைவான சம்பளத்தை வாங்கிட்டு கூட நிறைய பேர் அவங்க பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. த சைக்காலஜி ஆஃப் மணி பை மோகன் ஹசல். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மோகன் ஹசல் ஆல்ரெடி சொன்ன விஷயங்களை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஒரு 8 minutes நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாருமே அவர் சொல்கிறத வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அதிகமான பணத்தோட, அதாவது வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் மெஜாரிட்டி என்னவா இருக்குன்னா நம்பர்ஸ். அதாவது இவ்வளோ பணம் இருந்தால் நான் வந்து வெல்த்தியாக இருப்பேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அந்த பணத்துக்கும் உங்களுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி இருக்கோ அதுதான் வந்து டிசைட் பண்ணும். இந்த வீடியோவில் நீங்கள் இது வரைக்கும் பணம்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த வீடியோட எண்டில் அந்த பணத்துக்கும் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வெல்த்தியாக இருக்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுப்பீங்க. மணி இஸ் நாட் ஜஸ்ட் நம்பர், இட் இஸ் சைக்காலஜி. Step number 1, the role of behavior in wealth. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா 56% ஆஃப் லாட்ரி வின்னர்ஸ் வந்து வித்தின் 5 yearsல அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே பழைய நிலைமைக்கே வந்து மாறிடுறாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அதிக செல்வத்தோடு இருக்கிறது அப்படின்றது உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றது கிடையாது, அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சயின்ஸ்லாம் கிடையாது, இது ஒரு ஸ்கில்லு தான் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பணத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ஒரு ஹேபிட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். அந்த ஹேபிட் ப்ளஸ் ஒரு சிலர்லாம் வந்து இந்த எமோஷன் பேசிஸில் நிறைய பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இப்படி தான் பணம் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட இருப்பார். ஆனால் ஒரு சில இடத்துல அவருக்கு நடக்கிற ஒரு சில விஷயங்களில் பேஸ் பண்ணி எமோஷ்னலாக டெசிஷன் எடுப்பார், ஆன் ஸ்பாட் டெசிஷன். இந்த மாதிரி நீங்கள் பணம் செலவு பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹேபிட் ப்ளஸ் தென் இந்த மாதிரி எமோஷ்னலாக நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த 2 விஷயமும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எவ்வளோதான் இன்டெலிஜென்ட்டான பர்சனாக இருந்தாலுமே இந்த 2 விஷயத்தில் நீங்கள் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணாலுமே உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் எவ்வளோதான் வந்து சம்பாதிச்சாலும் நீங்கள் தவறாக நிறைய முடிவுகள் எடுக்கிறதுல இருந்து அது உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. அதனால தான் பணத்தை பற்றின உங்களுடைய மைண்ட் செட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் லாங் டேர்ம் வெல்த்துக்கு. ஸ்டெப் நம்பர் 2, த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வாரன் பஃபட்டோட 99% பணம் வந்து அவருடைய 50வது பர்த்டேக்கு மேலே தான் அவருக்கு வந்து கிடைச்சிது. எப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்டிங் மூலமாக தான். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா டைம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பண்ண விஷயம் என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் ஐடியா இருக்க ஒரு ஸ்டார்ட் அப் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஸ்டார்ட் அப் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 5 rupees இருக்குது அப்படின்னா ஒரு டெக்கேட் வந்து போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 2000, 3000, 10,000 கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ அதிகமாகுது. ஸோ அந்த காம்பவுண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து 100x அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணார். இதை நான் என்ன ப்ரீஃபாக சொல்லலாம், நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசியிருக்கேன். இது ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஸில் இது ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராப்பராக கீப் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த காம்பவுண்டிங் அப்படின்ற டெக்னிக்கை உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி நீங்கள் மாற்ற முடியும் லாங் டேர்மில். ஸ்டெப் நம்பர் 3, த மித் ஆஃப் ரேஷனாலிட்டி. இங்கே ஃபேக்ட் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பணத்தை வந்து செலவு பண்ணுறோம். நிறைய பேர் வந்து பணத்தை நான் கரெக்டாக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் கரெக்டாக கால்குலேட்டடாக தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம டே டு டே செலவு பண்ணுற பணம் நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. மெஜாரிட்டி நம்ம எப்படி செலவு பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எமோஷனலாக எடுக்கிற டிசிஷன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய சின்ன வயசில் நீங்கள் வந்து நிறைய பணம் வந்து திங்க் பண்ணாமல் செலவு பண்ணியிருப்பீங்க. அதே நீங்கள் கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடய வந்து செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. தென் அந்த எக்கனாமி சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்கனாமிக் growth வந்து இருக்கும்போது அந்த பண மதிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கும். அந்த டைமில் நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுற பார்க்குற விதமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அமெரிக்கன் ஸ்டடியில் 77% ஆஃப் அமெரிக்கன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைமு நீங்கள் உங்களோட பணத்தை வந்து செலவு பண்ணும் போது நீங்கள் கான்சியஸாக நீங்கள் பிளான் பண்ண மாதிரி ஃபேக்டாக தான் நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்களா இல்லை உங்களுடைய ஃபீலிங்ஸ் அடிப்படையில் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கவனித்து செலவு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப்புக்கு அடிப்படையில் நீங்கள் வந்து பணத்தை செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. தென் இந்த மாதிரி நீங்கள் பணம் செலவு பண்ணுற ஒரு நாலேஜ் வந்து உங்களுடைய ஹேபிட்டாக மாறிடும். அது உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸில் பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வரும். ஸ்டெப் நம்பர் 4,
தி டேஞ்சர் ஆஃப் கம்பேரிசன். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்கிற அந்த உலகத்தில் தொடர்ந்து நம்ம வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்மள அப்படின்னு சொல்கிறாரு. தென் உங்களை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. எதனாலனா, நீங்கள் யாரு கூட உங்களை கம்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு ரீசன்ட் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 60% பீப்புள் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களால செலவு பண்ண முடியலனா கூட அவங்களே அவங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வந்து பணம் செலவு பண்ண முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த ஸ்டெப்பில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுடைய கோல்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, அந்த தேவைக்கு நம்மக்கிட்ட பணம் இருந்தால் போதும் அப்படின்றது மட்டும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அதை நீங்கள் எப்போ நினச்சாலும் அதை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் உண்மையான வெல்த் அப்படின்றாரு. ஃப்ரீடம் அப்படின்றது வெறும் மந்த்லி சேலரியில் மட்டும் வராது, அது இல்லைனா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சிலர்லாம் வந்து சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, காஃபி டீ இந்த மாதிரி வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து செலவு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஃபியூச்சரில் ஒரு சேவிங்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல அவர் வந்து ஒரு சில இடத்துல வந்து மணி வந்து செலவு பண்ணாமல் தான் இருக்காரு. அது வந்து குவாலிட்டியான ஒரு ஹேபிட் தான். பட் ஆனால் அவர் ஃபியூச்சருக்குன்னு எந்த ஒரு சேவிங்ஸுமே அவர் வந்து பிளான் பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து யூஸ்லெஸ் தானே. ஸ்டெப் 6 லக் அண்ட் ரிஸ்க். இந்த ஸ்டெப்பில் நிறைய ஃபினான்ஸ் புக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணாத ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகப்படியான உங்களுடைய வெல்த், அதாவது பணம் வந்து சரியான இடத்துல சரியான டைமில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயுமே வந்து ரிஸ்க் இருக்குது. ஒரு தவறான முடிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறீங்க அப்படின்னா கூட கால்குலேட்டடாக நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து பிளான் பி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். ஸ்டெப் 7 நோயிங் வாட்ஸ் எனஃப். நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸ், உங்களுக்கு இருக்க ஒரு ஹை லெவல் ஸ்கில் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற பிளான் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது மூலமாக வர வெல்த்னால உங்களை நீங்கள் வந்து ரிச் பர்சனாக வந்து திங்க் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை எப்பயுமே வந்து ரிச் பர்சனாக வந்து திங்க் பண்ண மாட்டீங்க. அதே ஒரு ரேட் ரேஸில் தான் நீங்கள் ஓடிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டெப் 8 தி லாங் டேர்ம் மைண்ட் செட். ஸோ ஃபைனலாக இந்த ரிச் ஆகிறதுக்கான சீக்ரெட் வந்து உங்களுக்கு உடனே பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய ரிச் பர்சன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்கள் பிளான் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி அதில் நீங்கள் சக்ஸஸ் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ அது மூலமாக தான் உங்களால் வெல்த் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பணம் அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படின்றது ஒரு கேம் மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து காம்படிட் பண்ணி நீங்கள் வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மனநிலை வச்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல், ஸோ அதிகமாக நீங்கள் வந்து பணம் எப்படி ப்ராப்பராக நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை வந்து பில்ட் பண்ணிட்டு வாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டெக்கேட்ஸ் வந்து உங்கள் கூட இருக்கும். அது உங்களை வந்து கரெக்டான பாத்தில் வந்து உங்களை கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. பேஷன்ஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ வெல்த். இந்த விட நான் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து மோகன் அசல் வந்து ஷேர் பண்ண விஷயத்தை தான் நான் வந்து என்னோட ஓன் வாய்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போஸ் ஆடியோ புக்ஸாக லிசன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'll be on an interesting video. See you there. I'm sorry, baby, I don't mean to be rude. I'm just a little different from all these dudes. Okay, they riding waves, me, I'm up on a cruise. You feel like me, then you got nothing to prove.